வணக்கம், இது உங்கள் காயூஸ் கிச்சன். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காரசாரமான கடாய் சிக்கன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கோழிக்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு ஆயில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/4 கிலோ நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்படியே பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வெடிச்சதும் மசாலா தடவி ஊற வச்சிருக்க இந்த சிக்கனை நம்ம அதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கலர் விட்டுக்கலாம். இதில் தண்ணி கிண்ணி எதுவும் நீங்கள் ஊற்றக்கூடாது. இப்போ நாம் இதை ஸ்லோலியே தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லைட்டாக ஒன்றா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம சிக்கன் அலசும் போது சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்ற வேணாம்னு சொன்னேன். நான் கொஞ்சோண்டு லைட்டாக தெளித்து விட்டுக்கிறேன். லைட்டாக தெளித்து விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியிலையே, அந்த வேர்வை விட்ட தண்ணியிலையே வெந்துட்டுருக்கோம். பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள் சிக்கனு. இப்போ நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா ட்ரையாக எடுக்க போகிறோம். கொஞ்சம் தீ கூட்டி வச்சுக்கோங்க.
கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே அடி பிடிக்காமல் கிளறி விட்டிங்கனாலே உங்களுக்கு காரசாரமான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கினே இருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படியே ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இறக்கும்போது கடைசியாக மீதி இருக்க 4 கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணி கலரி இறக்கிடுவோம். காரசாரமான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.